You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் மீண்டும் இந்த நித்திய ஜீவன் என்ற நிகழ்ச்சியில் உங்களை வரவைப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். கடந்த நாட்களெல்லாம் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து பாதுகாத்து இந்த நாளை தந்து இந்த நாள் முழுவதும் தேவன் நம்மை நடத்தியிருக்கிறார். அவர் தொடர்ச்சியாக நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நித்திய ஜீவனை குறித்து ஆராயும் போது ஏராளமான காரியங்கள் நமக்கு முன்பதாய் வைக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் ஒவ்வொரு எபிசோடாக தியானிக்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமாக நித்திய ஜீவனை குறித்து பார்த்துக்கிட்டே வந்தோம். அப்படியே போக போக வசனத்தின் ஆழங்களுக்குள்ள தேவன் கொண்டு போகிறதை நம்மால் தெளிவாய் பார்க்க முடிகிறது. ஏன்னா சாமுவேலை குறித்து ரொம்ப எபிசோடுகளை நம்ம தியானிச்சிருக்கிறோம். அதை தொடர்ந்து சவுலை குறித்து தியானித்திருக்கிறோம். அதை தொடர்ந்து தாவீதை குறித்து தியானித்திருக்கிறோம். வேதத்தில் யாரெல்லாம் நித்திய ஜீவனுக்கு பாத்திரமாக இருந்தார்கள் என்பதை வேதத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டு வரோம். போன எபிசோடில் நம்ம பார்க்கும்போது நாம் தேவனை நம்புகிற நம்பிக்கை நமக்குள் இருக்கும்போது இந்த கிருபை கிடைக்கும். இந்த கிருபை பற்றி கொள்ளும்போது அசைவில்லாத அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம். அதோடு கூட என்ன அப்படின்னா, கோர்வையான நிறைய வசனங்கள் நமக்கு தெளிவாய் சொல்லப்படுகிறது. கிருபை பெற்றவர்களெல்லாம் அவங்க வாழ்க்கையை பாருங்கள், தேவனை நம்பியிருப்பாங்க, தேவன் சொல்லுகிறதே செய்வாங்க, சொந்த இஷ்டமாக எதுவும் செய்ய மாட்டாங்க. அதனால் அவங்கள தொடர்ந்து கிருபை சூழ்ந்து இருந்தது. அவங்களுக்கு கர்த்தர் கிருபை தந்திருந்தார், அவர் தான் கொடுத்தார், அதை தக்க வைத்து கொண்டார்கள். ஆனால் கிருபை கொடுத்தும் அதை தேவனே எடுத்து போடக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தவர் சவுல். ஏன்னா அவரை விட்டு விலக்கிட்டார். அவருக்கு மாத்திரம் இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படியாத எல்லார்கிட்டேருந்தும் கிருபையை விலக்கிடுவார். கொடுப்பதும் விளக்குவதும் தேவனுக்கு உரியது, அவர் கையில் இருக்குது. ஆனால் இந்த நல்ல மனசில் வச்சுக்க, கிருபை இருந்தால் தான் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அந்த கிருபை விலகாமல் இருக்கணுமானா தேவன் நம்மோடு கூட இருக்கணும். தேவன் நம்மோடு கூட இருக்கணும்னா அவர் சொல்கிறத இந்த உலகத்தில் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு முன்னே ஒரு குற்றமற்ற வாழ்க்கை. சரி, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காரியத்தை பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். போன எபிசோடில் நீங்கள் பார்க்கும்போது நம்ம பிஷப் ரெவரண்ட் பென்னியஸ் ஐயா அவர்கள் ஏராளமான காரியங்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. அவங்க இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கூட இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். தொடர்ந்து இந்த குறித்து தியானிக்கிறது, வசனத்தை ஒவ்வொன்றா ஆராய்ந்து ஒவ்வொரு புத்தகத்திலையும் ஒவ்வொரு வசனங்களை எடுத்து வாசிக்கும் போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ காரியங்களை தேவன் நமக்காக இதில் புதையலாக வைத்திருக்கிறார். வேதத்தை அதாவது சாதாரணமாய் வாசிப்பதுக்கும் அதை தியானிப்பதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதுவும் இந்த மாதிரி உட்கார்ற இடத்துல அதுதான் சொல்லுவாங்க, ஒரு நாள் ஊழியக்காரங்க ஒன்றா சேர்ந்தா வீணான கதைங்களை மற்றவங்களை குறித்து பேசாமல் வசனங்களை பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஆவியானவர் அங்கே இருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடு தருவார். அந்த எல்லா வெளிப்பாடுகளும் ஒன்றா சேர்ந்து வரும்போது ஒரு அழகான சத்தியத்தை உலகத்தில் உள்ளவர்களுக்கு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நாம் செயல்படும் போது தான் பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை இந்த உலகத்தில் செய்ய முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 4 பேர் ஒன்றுக்கு ஒன்றா மற்றவங்களை பற்றி குறை சொல்லி மற்றவங்களை பற்றி பேசி உலகத்தில் தேவையில்லாத காரியங்களெல்லாம் பேசுகிறது தேவையில்லாத விஷயம். அதனால் எப்போவுமே நாம் ஒன்று இணைந்து வரும்போது வசனங்களை ஆராயுங்க. இங்கே உட்காந்து பேசும்போதே வசனம் ஆரம்பத்துலேருந்தே, ஒருவேளை இடைவேளையில் அடுத்த எபிசோடு எடுக்கிற அந்த கேப்பில் கூட நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா வசனங்களையத்தையும் ஆராய்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். ஒரு சில காரியங்களை தியானிப்பதுக்கும் யோசிப்பதுக்கும் பேசுவதுக்கும் கர்த்தர் கிருபை தருகிறார். தெளிவாக சொல்கிறோம், ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எதுவும் உட்காந்து இங்கே பேசுகிறதில்ல. பேசும்போது ஆவியானவரே உங்களோடு கூட எங்களை பயன்படுத்தி பேசுகிறார். ஏன்னா பாஸ்டர் எப்போவுமே சொல்லுவாங்க, அவங்க சில காரியத்தெல்லாம் ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க, அதில் ஒன்று கூட அவங்களால பேச முடியாது. ஆண்டவர் சர்வசாதாரணமாக அவங்க மூலியமாக பல வசனங்கள் மூலியமாக பேசியிருப்பார். அவன் முடித்த பிறகு சொல்லுவாங்க, இதில் நான் எடுத்து வந்தது ஒன்று கூட பேச முடியல, ஆவியானவரே நடத்தினாருன்னு சொல்லி. அதுதான் தேவனால் நடத்தப்படுகிற நடத்துதல். அந்த நடத்துதலுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அந்த அசைவில்லாத நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நம்மளால் பிரவேசிக்க முடியும். ஏன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படுகிறது என்னால், நித்தியம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியங்க.
அதை மாத்திரம் அந்த காரியத்தில் மாத்திரம் நிர்விசாரணமாக இருந்துடாதீங்க. உலகத்தில் உயர்வும் உலகத்தின் ஐஸ்வர்யமும் உங்கள் உயர்வை குறிக்காது, அது உலக உயர்வு. ஆனால் தேவன் ஒருவனை உயர்ந்த மனிதனாய் பார்க்கிறானால், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருப்பாரானால், அவனுக்குரியது எல்லாவற்றையும் தேவன் சொல்லுகிறபடி அவன் செய்யும்போது, தனக்குரியது எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும் போது, ஏன்னா இந்த சகையை குறித்து நான் சொல்லும் போது சகையை குறித்து எனக்கு கவனம் வருது. அவர் இயேசுவை பார்க்கணுன்னு போகிறாரு, மரத்து மேலே ஏறி நிற்கிறாரு. ஏன்னா அவர் உயரம் இல்லை, அதனால் மரத்து மேலே ஏறி நிற்கிறாரு இயேசுவை பார்க்கணுன்னு. ஆனால் அவருக்கு தெரியாத ஒரு விஷயம், இயேசு அவரை தேடி மரத்துக்கிட்ட வரப்போகிறாருன்னு தெரியாது. அங்கேயே வந்து நின்று நீ தான் வாப்பா உங்கள் வீட்டில் நான் தங்கணும்னு சொல்கிறாரு. அப்போ சகேயுக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியல, எங்கள் வீட்லையான்றார். ஆமாம் உங்கள் வீட்டில் தான் வா போகலான்ட்டு கூப்பிட்டு போகிறார். அவர் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. அவர் எதுவும் அவங்ககிட்ட சொல்லலை, நீ இப்படியாமே நீ அப்படியாமேன்னு சொல்லலை. அவனாவே மனம் திரும்பி அவன் யாரிடத்துலெல்லாம் அதிகமான பணத்தை வட்டியாய் பெற்றானோ அவர்களுக்கு நாளத்தனியாய் திரும்பி கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். அப்போ தான் இயேசு வாயை திறந்து சொல்கிறாரு, இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான். அப்போது வேதத்தில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் நீதியாக வாழணும், நேர்மையாக வாழணும். அப்போ தான் ஆபிரகாமின் பிள்ளைகளாக வாழ முடியும். அப்போ தான் தேவன் சொல்லுகிற தேவ பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ முடியும். அதுக்கு நீதிக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழும்போது தான் உலகத்திலையும் நம்ம ஆசீர்வாதமாக இருந்து அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு தேவன் உதவி செய்வார். அப்போ இந்த நிகழ்ச்சியில் மீண்டுமாய் சில காரியங்கள் எல்லாம் அன்பு போதகரோடு கூட பேசும்போது நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கிறார். நான் சில இடத்துல ஊழியங்களுக்கெல்லாம் போகும்போது எல்லாமே பேச முடிறதில்ல பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பேசும்போது பல வசனங்களை பாஸ்டர் சொல்கிறாங்க. அந்த வசனங்களெல்லாம் எடுத்து கொண்டு போய் நின்னாலும் நேரம் பத்துறது இல்லைங்க. எவ்வளோ பேசினாலும் பேசிக்கொண்டே இருக்கணும் என்ற சூழ்நிலை தான் ஏற்படுத்து தவிர எங்கே முற்றுப்புள்ளி வைப்பதுன்னே தெரியல. காரணம், அவ்வளோ காரியத்தை தெரிந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். அப்போ இந்த நாளிலும் இந்த நித்தியத்தை குறித்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கூட இணைந்திருக்கிறீங்க பாஸ்டர். தொடர்ச்சியாய் போன எபிசோடில் விட்ட காரியத்திலிருந்து நாம் போவோமானால் நிச்சயமாக அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமென். தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்று ஆமென் நாம் கடைசியாய் நாம் பார்த்தோம். ஆனால் சவுலிடத்திலே அந்த தாழ்மை இல்லை, பொறாமை இருந்ததாக நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றதோ 1000 சொன்ன உடனே உள்ள பொறாமை நாவி வந்துடுச்சு. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாதபடிக்கு எல்லாமே அவன் தன் சுய பலத்தினாலே யோசிக்க ஆரம்பித்தான். தேவையில்லாத ஒரு உபவாசம், யாரும் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆனால் எல்லாம் களைச்சி போயிருக்காங்க. ஆனால் தன்னுடைய மகனாகிய யோனத்தான் அங்கே வந்து ஒரு தேன் கூட்டை பார்த்து தேன் ஒழுகிறத பார்த்து எடுத்து அதை சாப்பிட்றான். உடனே அவன் சாகணும் அப்படின்னு. ஏன்னு கேட்டால் தன் சொந்த மகனே சாகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இருமாப்பான குணம் இருந்தது ஒழிய அந்த சவுடத்தில் தாழ்மை இல்லாமல் இருந்தது. ஆகவே தான் தேவன் அவரிடத்தில் இருந்த கிருபை என்ன பண்ணிட்டார், எடுத்து போட்டார். அப்போ நாம் வசனத்தில் வாசித்தது போல நிலையில்லா, அதாவது ஒரு நிரந்தரமான அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் கிருபையை காத்து கொள்ள வேண்டும், கிருபையை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அது மட்டுமல்லாதபடிக்கு இன்னும் கூட ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 14:22 பாருங்களேன். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா? யார் தவறுறது? தீமையை யோசிக்கிறவர்கள். ஆனா நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு அப்படின்னு இருக்கு. அப்போ they not go astray who deceives evil, but mercy and truth belongs to those who deserve good. அப்போ நாம யோசிக்கிறது கூட எதான் யோசிக்கணும், நம்மகிட்ட கிருபை தங்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நன்மையானதையே என்ன பண்ணும், யோசிக்கணும். யோசிக்கிறதே அப்படியா, அங்கே வசனம் அப்படிதான், நன்மையானதை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபை. அதான் என்னன்னு சொல்லும் போது பாஸ்டர், லாஸ்ட்டில் ஒரு எபிசோடு நம்ம வேற ஒரு நிகழ்ச்சியில் எடுக்கும்போது திரும்ப இந்த யோசேப்புக்கு வரேன். மரியாளுடைய கணவன், அதாவது உலகத்தில் இயேசுவுக்கு தகப்பனா காண்பிக்கப்பட்டவர். அவர் தகப்பன் அல்ல, தகப்பனாய் காண்பிக்கப்பட்டவர். ஏன்னா இயேசு பரிசுத்தாவினால நிழலிடப்பட்டு உருவாக்கப்பட்டவர். அப்போ இவரை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் நீதி உள்ளவராக இருந்தார். நீதி உள்ளவராக இருந்ததுனால மரியாள் கர்ப்பம் தரித்திருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் என்று தன் மனதிலே சிந்தித்தான்.
யோசித்த உடனே தேவதூதன் சொப்பனத்தில் வந்து அவர்கிட்ட சொல்றாரு. அப்போ அந்த யோசனைன்னு சொல்லும் போது அந்த கேரக்டர் எனக்கு கவனம். அதான் அந்த வசனத்தை நான் வாசித்தரனே. மத்திய 1வது அதிகாரம் 19வது வசனம். அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். ரகசியமாய் தள்ளிவிட. யாருக்கு அந்த யோசனை வந்தது? நீதிமானுக்கு. அவன் நீதிமானாய், அந்த வசனம் தெளிவா இருக்கு. என்னன்னு கேட்டா நீதிமானாய் இருந்து, ஏன்னா ரகசியமா தள்ளணும் தான் யோசித்தாரு. ஏன்னா ஒரு மனசு வச்சிருந்தா மோசை நியாயப்பிரமாணத்தின்படி மரியாதை கல் எறிந்து கொள்ள முடியும். ஆனா இப்படி யோசித்து கொண்டிருக்கும் போது, அவன் இப்படி யோசித்து கொண்டிருக்கையில், யோசிக்கும் போதே ஆண்டவர் வந்து, எப்பப்பா நீ வீணாத்த யோசிக்க வேண்டாம். ஏன்னு கேட்ட வசனம் அப்படிதான் இருக்கு. நன்மையா யோசித்தா தான் கிருபை கிடைக்கும். நீ வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சப்ப அப்படி வேணாம். உடனே அடுத்த வசனம் அப்படி இருக்கு பாருங்களேன். அவன் இப்படி யோசித்து கொண்டு சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அப்படின்ட்டு அழகா சொல்றாருங்க. அப்போ சில நேரத்துல நாம தவறா யோசிக்கும் போதே கர்த்தர் உடனே வந்தப்பா நீ யோசிக்காத, அப்படி நீ இதான் விஷயம் அப்படின்னு. ஆனா அது வந்து அவனுக்கு சொல்லப்பட்ட பிறகு பாஸ்டர் யோசேப்புக்கு வந்து அவளை நீ சேர்த்துக் கொள்வதுக்கு ஐயப்படாதே அப்படின்னு சொன்ன உடனே அவர் கீழ்ப்படிஞ்சிட்டார். அதுதான் நீதிமானுக்குரிய அறிகுறி. ஆமா, ஒரு நல்ல விஷயத்தை வந்து கற்றுக்கொள்ளும் போது நான் எனக்கு சொல்றது அப்படி நிக்காம அதுக்கு உடனே உட்பட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் நீதிமன்றக்குள்ள இருக்கிற. அதுல இன்னொரு ரகசியம் இருக்கு. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, மத்தேயுக்கு முன்னாடி 400 வருடம் எழுதுன காலம் தேவன் ஜனங்களோடு கூட என்ன செய்யல, பேசல. அப்படி இருக்கும்போது திடீர்னு தேவதூதன் வந்து பேசும்போது, இது என்ன, இது புதுசு ஏன்னு கேட்டா, அந்த 400 வருஷம் இடைக்காலத்துல யோசேப்புக்கு ஒண்ணுமே தெரியாது. பரலோகத்துக்கும் பூமிக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அப்பேற்பட்ட நேரத்துல தான் வந்து தேவதூதன் சொல்லும்போது, அதை வந்து நம்பி இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் நம்ம எச்சரிக்கிறாரு, நாம யோசிக்கிற யோசனை தவறு அப்படின்றத உணரக்கூடிய ஒரு இருதயம் அவருக்கு இருந்ததுனால தான் அவர் நீதிமானா இருந்தார். அப்ப நீதிமான்களுக்குரிய இருதயம் அது. ஆமா, அதனால்தான் அவருக்கு கிருபை இருந்துச்சு. அப்போ இந்த வசனத்தின் படி பார்த்தா கிருபையும் சத்தியமும் உண்டு. யாரு? நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ. நன்மை யோசிக்கிறவர்கள். இப்போ அவருடைய யோசனை மாறி போச்சு. இப்போ என்ன அவருடைய யோசனை? சேர்த்து கொள்ள முன் வருகிறார். அதுதான் இப்போ இன்னைக்கு வாழ்கிற ஊழிய உலகத்திலையும் சரி, ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சமூக வலைத்தளங்கள் இருக்கிறதுனால யாரெல்லாம் என்னென்ன பண்றாங்க, என்னென்ன பேசுறாங்கன்னு சொல்லி வேகமா தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உருவாக்குகிறார். அப்படி உருவாக்கும் போது உண்மையிலே தேவனுக்காக வைராக்கியமா நின்று நீதியாய் ஊழியம் செய்யக்கூடியவர்கள் மற்றவங்களை காயப்படுத்த மாட்டாங்க, தரக்குறைவா பேச மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட சுவாபங்கள் அவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா அது தேவனுக்குரியது அல்ல. அவர்கள் தேவனுக்குரியவர்கள் அல்ல. கிருபை அவர்களை விட்டு விலகி இருக்கிறது. ஒருவேளை வந்து அவங்க அந்த ஆட்சியில கடந்து போகலாம், தேவன் அவங்களோட இல்லை. அதை நாம் தெளிவாய் அறிந்து கொண்டு கனிகள் உள்ளதா என்று அறிந்து நாம் செயல்படும் போது தான் தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். நீங்க பிரசன்ட் உலகம் அப்படி இருக்கு பாஸ்டர். நிறைய பேரை வந்து ஏமாற்றுகிற கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறாங்க. தவறான போதனைகள், உபதேசங்களை கொண்டு வருகிறார்கள். தவறான டாக்டரின்ஸை கொண்டு வந்து ஜனங்களை மதிமழைக்க செய்து இதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி அவங்கள நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம தேசத்தில் மாத்திரம் இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை தேசங்களிலும் வேகமாய் பரவி வருகிறது. அதுதான் இது கடைசி நாட்களின் கடைசி மணி நேரத்தில் நம்ம இருக்கிறோம் என்கிற அறிகுறி கூட வருது பாஸ்டர். அது மட்டும் இல்லாத படிக்கு கடைசி நாட்களில் நடக்கும் அடையாளங்களாவன அப்படின்ட்டு ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அதை நம்ம அடிக்கடி நாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தருக்கு சித்தமானால் இனி வருகிற நாட்களில் அந்த அடையாளங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். காரணம் என்னன்னு கேட்டா, அந்த அடையாளத்தை எல்லாம் கற்றுக்கொண்டாதான் நித்தியத்திற்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க முடியும். எனவே இந்த இடத்துல நாம் பார்க்கிற நேரத்தில் என்ன இங்க வசனம் சொல்லி இருக்குது என்பதை நாம் பார்த்தோம். என்னன்னு கேட்டா, நன்மையானதை யோசிக்கும் போதுதான் கிருபை உண்டு அப்படின்னு வசனத்துல வாசம். அடுத்து என்னன்னு கேட்டா, கிருபையும் சத்தியமும் என்று சொல்லி அங்கே நாம் பார்த்தோம். கிருபையும் சத்தியமும் உண்டு. அப்போ எங்க பார்த்தாலும் கிருபையும் சத்தியமும் ஒன்னா இணைஞ்சு வரும். அநேக இடங்களில் பார்த்தா கிருபையும் சத்தியமும். அப்போ ஒரு கிருபை பெற்றவன் சத்தியத்திற்கு கீழ்ப்படிவான், கிருபை பெற்றவன் சத்தியத்திலே நடப்பான். அதுதான் யோசேப்பு. கிருபை பெற்றார், நீதிமானா இருந்தார். கிருபை பெற்றதுனால்தான் அவர் நீதிமானா இருந்தார். அந்த நீதியா இருந்ததுனால தான் சொன்ன உடனே அவர் கீழ்ப்படிஞ்சிட்டார். ஆமா. அதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள்
கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும். ஆமென். அது எப்படி இருக்குங்க அங்க? In mercy and truth, anointment is provided for iniquities. And by the fear of the Lord, one departs from evil. ஆமா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தீமையை விட்டு விலகுவார்கள். சூப்பர். அப்போ இங்க பாருங்க, கிருபை இல்லை, அதனால தான் இவன் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம என்ன செய்யறாராம், தீமையிலேயே அப்படியே இருக்காரு. ஏன்னு கேட்டா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தீமையை விட்டு விலகுவான். ஆமென். ஆனா சவுல் அப்படி விலகினாரா? சவுல் விலகல, ஆனா சவுலை விட்டு கிருபை விலகினது. இந்த வசனம் தெளிவான வாசம் பார்த்தா, கிருபைனாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தி ஆகும். அப்ப கிருபை இருந்தா சத்தியம் இருந்தா பாவ நிவர்த்தி ஆகும். இவர் பாவ நிவர்த்தி ஆகல. ஆமா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தீமையை விட்டு விலகுவான். அவர் விலகல. அப்போ அப்படி விலகாதனால கிருபையை என்ன ஆச்சுன்னு கேட்டா அது விலகி போயிடுச்சு. ஆமா. அப்போ இன்றைக்கு அப்போ தீமை நமக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமா. நம்மை சுத்தி தீமை இருக்கிறது. அந்த தீமையை விட்டு விலகினால் கிருபை வருகிறது. கட்டாயம் வருது. கண்டிப்பா. ஆனா இவர் தீமையை விட்டு விலகலையே. ஆமா. ஏன்னு கேட்டா தம் மகனையே கொலை செய்யணும்னு நினைச்சாடே. அது மட்டுமல்ல, இல்ல, பல தீமைகளில் இதுவும் ஒரு தீமை அவர் செஞ்சது. ஆமா. அவர் அந்த தீமை மாத்திரமல்ல, அதுக்கு முன்னத்துல இருந்து நிறைய தீமை செஞ்சுட்டே வர்றாரு. அதுல இதுவும் ஒரு தீமை. ஆமா. சரி. அதே நேரத்துல தாவீதை கொலை செய்யணும்னு நினைக்கிறாரு. அது மட்டுமல்லாதபடிக்கு தேவனுக்கு பிரியமில்லாத பலியை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறார். அப்போ பலவிதமான தீமைகள் அவருடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கிறது நிமித்தமாக தான் இப்போ என்னாச்சுன்னு கேட்டா, கிருபை அவரை விட்டு விலகி போய்விட்டது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். ஒருவேளை இவர் பாவம் செய்தது, துணிந்து சர்வாக பலியை செலுத்தினேன். அப்போ துணிகரமான பாவம் இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்தேன், என்னை மன்னியும் கேட்டிருந்தா கட்டாயம் கர்த்தர் என்ன பண்ணியிருப்பார்? கிருபை தந்திருப்பார். அவனுக்கு அது இல்லை. அதில் தான் இப்போ நீங்கள் சொல்லும் போது இப்போ இன்னொரு பாட்டம் என்ன தெரியுமா கவனம் வருது? ஃபாதர் பர்க்மன்ஸருடைய பாடல் தான். அது என்ன கவனம் வருதுமா? துணிகரமாய் நான் தவறு செய்தேன், துணிந்து பாவம் செய்தேன், நோக்கி பார்க்க பலனில்லையே, தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே, நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன் ஏசையா அப்படின்னு பாடுறாருங்க. அப்போ என்ன அழகான வார்த்தை. அதுதான் அவர் தூக்கி நிறுத்துன்னு சொல்லிடுற, நிறுத்திட்டு பாரு. ஆமா. என் கேட்டா பலன் இல்லை, நிக்க எனக்கு பலன் இல்லை, என்னை தூக்கி நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல தானே தாவீதும் பாடுறாப்ல 51வது சங்கீதத்துல, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், மன்னி ஆண்டவரே, ஈசோப்பினால் என்னை கழுவும், என்னை சுத்தமாக்கும், அப்போது உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் அப்படின்னு கேட்டதுனால தானே. அப்போ இன்னொன்னு சொல்லணும்னாக்கா, தாவீது செய்த பாவத்தை போல அவர் ஒரு விபச்சார பாவத்தை செய்யல. ஆனாலும் இவர் செய்தவர் தேவ சமூகத்திலே தன்னை ஒப்படைத்து விட்டார், மன்னியும் என்று கேட்டார். அந்த மன்னிப்பு அவருக்கு ஒரு விடுதலை கொடுத்தது. ஆனா இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படி அவர் மன்னிப்பு கேட்கல. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தீமையை விட்டு விலகுவார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் அந்த சவுலுக்கு இல்லை. அதனாலதான் அவர் கிருபை அவனை விட்டு விலகினது என்று நாம் பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் இன்னும் கூட ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோனா 2வது அதிகாரம் 8வது வசனம். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தங்களுக்கு வரும் கிருபையை ஆமா போக்கடிக்கிறார்கள். யாருன்னு கேட்டா, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அது இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யோனா 2வது அதிகாரம் 8வது வசனம். அதில் பொய்யான மாயை அப்படின்னு சொன்னால், இந்த உலகமே இதுதான் மாயை. அப்போ உலகத்தை பற்றி கொண்டிருப்பது, உலகத்தின் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். வசனம். Those who regard worthless idols
forsake their own mercy. ஓத்திலஸ் ஒன்றுத்துக்கும் அதுவாத ம் அதுதான் பொய்யானன்னு இருக்கு. அப்போ அதை பற்றி கொண்டு இருக்கவர்கள் கிருபையை போக்கடித்து கொள்ளுகிறார்கள். அப்போ இங்க பார்த்தீங்கன்னா forsake their own mercy. ஆமாம், இப்போ இங்க பார்த்தீங்கன்னா இதற்கும் சவுலுக்கும் ஒற்று இதை நாம் பார்க்கலாம். சவுலை பார்த்தீங்கன்னா பொய்யான மாயை தான் பற்றி கொண்டான். அப்போ தேவையில்லாத முதற்தரமானதை அவர் எடுத்துட்டு வர்றாரு. அது வேண்டாம் ஆண்டவர். எதுவுமே முதல் தரம்ன்றது ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்து தான் சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் இவர் அதில் நல்ல கருத்தை கொண்டு வந்துடுறாரு. ஆமாம், அதுவும் சொல்கிற சாக்கு என்ன, முடிய தேவனாகி கர்த்தருக்கு பலி செலுத்த நான் எடுத்துட்டு வந்தேன். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்து கொள்ளுகிறார்கள். அதை என்ன பண்ணுறாங்க, வீணடித்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு அநேக நேரத்தில் அநேகர் என்ன செய்கிறாங்க, உலக ஆசை சிற்றின்பங்கள் அவைகளுக்காக கிருபையை போக்கடித்து கொள்ளுகிறார்கள். ஏன் ஐயா ஆராதனைக்கு வரல, வாரத்தில் ஒரு நாள் தான் லீவு, ஜாலியாக போயிட்டு ஊரை சுத்த போகிறேன்றாங்க. ஏன்னு கேட்டால் இருக்கிறது ஒரு நாள் தானா. அந்த நாளில் பொய்யான மாயையை நம்பி பல இடங்களுக்கு கடந்து செல்வது, ஆண்டவரை நோக்கி வர்றது கிடையாது. அப்போ அந்த பொய்யான மாயை பற்றி கொள்ளும் போது கிருபை அவர்களை விட்டு விலகுகிறது. ஆமாம், போக்கிக் கொள்ளுகிறார்கள். அப்போ கிருபை விலகும் போது அவர்களுக்கு அந்த நம்பிக்கை போயிடுது. அந்த நம்பிக்கை போயிட்டா அவர்கள் அழிவில்லாத ராஜ்யத்துக்கு வருவது கிடையாது. அப்போ நித்திய ஜீவன் அவர்களை விட்டு விலகி போயிடுச்சு. அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது, மாயை மாயை எல்லாம் மாயை. அப்போ இந்த பூமியில் நாம் பார்க்கறது எல்லாமே மாயை. அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக நிரந்தரமானது, உண்மையானது, நித்தியமானது எதுன்னு கேட்டா பரலோக ராஜ்யம் மட்டும்தான். ஆமென். அப்போ மோசே இனி வரும் பலன்களின் மேல் நோக்கமா இருந்தது போல அந்த நோக்கம் நமக்குள்ள இருக்கணும். இன்றைக்கு இருக்கிற எல்லாமே மாயை. இப்போ எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னு கேட்டால், நான் சின்ன பையனாக இருக்கும்பொழுது ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர் சின்னதாக இருக்கும். இதை என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இடுப்பில் இங்கே சொருக்கிட்டு காதில் மாட்டிக்கிட்டு, வாக்மேன் சொல்லுவாங்க. ஆமாம், வாக்மேன் அப்படின்னு அதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி போவாங்க. இன்னும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன டிரான்சிஸ்டர் சின்னதாக இருக்கும், அது ரொம்ப பெருசு. அதை வச்சுட்டு இருந்தா பெரிய ஆளுன்னு நினைப்பாங்க. இது எல்லாமே மாயை. அதாவது நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த டிரான்சிஸ்டர் எங்கள் அப்பா வாங்கி வந்து வச்சுருப்பாரு. அதை வச்சு கிரிக்கெட் ஸ்கோர் கேட்டுங்கிறது. அந்த கிரிக்கெட் விளையாடுறத பார்த்து அந்த ஸ்கோரு நியூஸு. அப்போ நம்மக்கிட்ட ஒரு 20 பேர் வந்து நின்றுப்பாங்க அதை கேட்குறதுக்கு. அப்போ அந்த ஒரு அவங்களுக்கு அந்த டைமில் அது ஒரு ப்ரைடாக இருந்துச்சு. ஒருவேளை இப்போ அப்படியே வச்சு காதில் வச்சு கேட்டால் நம்மளை என்ன நினைப்பாங்க, சிரிப்பாங்க, பைத்தியக்கார. அப்போ என்னன்னு கேட்டால் அந்த நாட்கள் அது ரொம்ப மேன்மையாக இருந்தது. இப்போ அது மாயா மறந்தே போச்சு. ஆமாம், அது இருக்காது. அது எல்லாமே மாயா தான். பாருங்க, அந்த டைமில் அது இருந்துச்சு, இப்போ இல்லை. இப்போ இருக்கிறது நாளைக்கு இல்லை. ஆமாம், அதாவது இப்போ இன்னைக்கு டெய்லி ஒரு டெக்னாலஜி, ஆமாம், டெய்லி ஒரு அப்கிரேட். அப்படிப்பட்ட ஒரு இன்வென்ஷனுக்குள்ள உலகமே போயிட்டு இருக்கு. அதான் ஏற்கனவே நம்ம ஒரு எபிசோட்ல பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி எனக்கு புத்தி தெரிஞ்ச நாட்களில் கூட, இப்போ இன்னைக்கு மெட்ராஸில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுனாக்கா மறுநாள் தான் அது செய்தி நமக்கு வரும். ஆமாம், ஒரு நாள் பிறகுதான் அல்லது 2 நாள் பிறகுதான் செய்தி, அப்போ முடிஞ்ச பிறகுதான் வரும். ஆனால் இப்போ என்னன்னு கேட்டால் லைவ்ல. ஆமாம், ஆமாம், நேரடியாகவே அந்த நிமிஷத்தில் எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், பார்த்து எல்லாமே மாயை. ஆனால் இங்கே வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்து கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு நாம் எதை பற்றி கொண்டிருக்கிறோம்? தேவனை பற்றி கொண்டிருக்கோமா? அப்படி வசனத்தை பற்றி கொண்டிருக்கோமா? நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அப்படின்னு வசனம் இருக்கு, அதை பற்றி கொண்டிருக்கோமா? நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்ற வசனத்தின்படி நாம் நித்தியமாய் வாழப் போகிறோம். அதை நாம் பற்றி கொண்டிருக்கோமா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1வது அதிகாரம் 16வது வசனம். And of his fullness we have all received the grace for grace. அவருடைய பூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்போ எதனால் வருதான்? அவருடைய பூரணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அதாவது நம்முடைய பூரணத்தினால் அல்ல, அவருடைய பூரணத்தினால் தான் நமக்கு கிருபை. அப்போ அவருடைய பூரணத்தினால் நமக்கு தேவன் கிருபையின் மேல் கிருபையை கொடுத்து கொண்டார். அதாவது இந்த கிரேஸ் என்பதுக்கு காரணமே இயேசு தான் நமக்கு. ஆமாம், அவர் நிமித்தமாய் தான், அவர் பூரணராக இருந்ததுனால அவராலே நமக்கு அந்த கிருபை கிடைக்கிறது. அதனால தான் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு
இல்லை. இல்லை. அவரே நமக்காக வேத வசனத்தின்படி பார்த்தால் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி அன்பு கூர்ந்தார். அவர் தன்னை தந்தருளினதுனால்தான் அவரால் தான் நமக்கு கிருபை கிடைக்கிறது. அப்போ அவர்தான் கிருபையை கொடுக்கிறவர், அவர்தான் கிருபையும் எடுக்கிறவர். கிருபையை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. ஆனால் அங்கே நாம் வசனத்தில் வாசித்தோம். அது என்னன்னு கேட்டா, அதாவது சவுல் தேவனுடைய கிருபையை எடுப்பட்டவனாய் அவன் காணப்பட்டான். தேவன் என்ன பண்ணிட்டார்? அதாவது அவரே போக்கிக்கிட்டார். அந்த வசனத்தின்படி அந்த கிருபையை அவரே போக்கிக்கினார். காரணம், அவருக்கு தேவன் கிருபை தந்தார். அதாவது இழந்துட்டாரு. அதாவது அவர் தேர்ந்தெடுக்கிறார். அவர் உயர்ந்த இடத்துல வந்திருக்க முடியும், ஆனாலும் அவரே அதை போக்கிக்கிட்டார். அதை வசனத்தின் பிரகாரம் பார்த்தா எல்லாம் நெய்த்தியா தெளிவா நடக்கிறத பார்க்க. ஆமேன், ஆமேன். வசனம் இன்னும் கூட பாருங்க, இன்னும் ஒரு 2 வசனத்தை மட்டுமே நாம் வாசிக்க போறோம். அப்போஸ்தலர் 13:43 ஜெபாலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தை அமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பற்றி கொண்டார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவ கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால், தேவனுடைய கிருபையில் நிலைத்திருங்கள். அவருடைய கிருபையை விட்டு விடாதீர்கள். அவருடைய கிருபை நம்மை விட்டு எடுப்பட்டால் நித்திய ஜீவனை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போது மரியாள் கிருபை பெற்றவளைப் போல் இருந்தது போல நோவாவின் நாட்களிலே நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று பார்க்கிறோம். ஆனாலும் கூட சவுலை குறித்து 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 15வது வசனத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்தார்னு கேட்டால், தம்முடைய கிருபையை எடுத்து விட்டார் என்று வசனத்திலே வாசிக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அந்த கிருபையில் நிலைத்திருக்கிறோமா அல்லது கிருபை நம்மை விட்டு எடுபட்டிருக்கிறதா? 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு முன்பாக தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து தன் கிருபையை விலக்கினது போல. அப்போ சவுலிடத்திலிருந்து கிருபை விலக்கப்பட்டது, மரியாளுக்கு கிருபை கொடுக்கப்பட்டது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இப்போ கடைசியாய் நாம் வாசித்த இந்த வசனத்தின்படி நாம் என்ன செய்யணும்னு கேட்டால், கிருபையை காத்து கொள்ள வேண்டும். அப்படி காத்து கொண்டாதான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த கிருபையை காத்துக்கொள்ள உங்களை பூரணமாய் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, நான் கிருபையை இழந்து விடக்கூடாது, அல்லது என் கிருபை நீர் எடுத்து விடக்கூடாது. உம்முடைய கிருபை என் கூட இருக்கணும். கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்தினது போல நானும் ஆண்டவரை கிருபை பெற்ற பிள்ளையாய் உமக்கு முன்பாய் வாழ, அல்லது நோவாவின் நாட்களிலே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல உம்முடைய கண்களில் எனக்கும் என் குடும்பத்திற்கும் கிருபை கிடைக்கணும். ஐயா, என்ன கிருபை அப்படின்னு சொன்னா, நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த கிருபையை எனக்கு தாரும் என்று கேட்டால் நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நமக்கு தம்முடைய கிருபையை கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த எபிசோடிலும் ஏராளமான காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை கிருபையை தரித்து கொண்டு கிருபையை பற்றி கொள்ளணும். அந்த கிருபை நம்மை அழிவில்லாத ராஜ்யத்துக்குள்ளே நடத்த போகிறது. அப்போது தெளிவான சில வசனங்கள் எல்லாம் ரொம்ப கோர்வையாய் ஒவ்வொன்றாய் நமக்கு சொல்லப்பட்டது. கிருபையும் சத்தியமும் நம்ம இந்த நித்திய ராஜ்யத்துக்குள் நடத்தும். கிருபை வந்தால் சத்தியம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த சத்தியம் இருந்தால் தேவனுக்கு உண்மையாய் வாழ்வதற்கு தேவன் உதவி செய்வார். இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இன்னும் ஏராளமான வசனங்கள் உங்களுக்கு தொடர்ந்து போதிக்கப்பட போகிறது. நித்திய ஜீவன் நிகழ்ச்சியோடு கூட இணைந்திருங்கள். இதை பார்க்குற நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மீதியான காரியங்களை அடுத்த எபிசோடில் பேச போகிறோம். இந்த எபிசோடில் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பெனியேசாயா இருந்தது மிகுந்த சந்தோஷம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.